உங்கள் ஆம்பிளிஃபையர் போர்டு வேலை செய்யலையா, சவுண்டு வரலையா? இன்று இந்த வீடியோவில் டெட் ஆம்பிளிஃபையர் போர்டு எப்படி ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜ் ஆடியோஸ். இந்த சேனலில் நம்ம ஆடி ஆம்பிளிஃபையருடைய ரிப்பேரிங் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு போர்டை நீங்கள் ரிப்பேர் செஞ்சுக்கலாம். இந்த போர்டு பார்த்தோம்னா பவர் அவுட்புட் வரல, அதாவது ஆடியோ அவுட்புட் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது காமனாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு போர்டு. இந்த போர்டு பார்த்திங்கன்னா இன்புட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரீ ஸ்டேஜ் நம்மளுக்கு 2 டிரான்சிஸ்டருக்கு பதிலாக நம்ம ஒரு JRC 4558 இன்புட் ஸ்டேஜில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. டிரைவர் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா டிப் சீரீஸில் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. டிப் 127, டிப் 122 இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. காமனாக நம்ம போர்டில் விசுவலாக பார்க்கும்போது ஏதாவது பர்ன் ஆகிருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தோம். இதில் அப்படி ஒன்றும் பர்ன் ஆகலை. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பர்ன் ஆகிருக்க மாட்டிருக்கு. அது ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி தான் நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சேம் ரெசிஸ்டர் வெளியே தான் போட்டிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது இந்த இடத்துக்கு இன்புட்டில் அதாவது VA ஸ்டேஜில் நம்ம கிரவுண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரெசிஸ்டர் போட்டிருக்காங்க. ஸ்பீக்கர் அவுட்டுக்கும் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு டைரெக்டாக கிரவுண்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக சேம் வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் தான் போட்டிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் இது என்ன வேல்யூவோ அதே தான் நம்ம இதுக்கு நம்ம போட்டுட்டு நம்ம மல்டிமீட்டரில் ஏதாவது நம்ம ட்ரான்ஸ்டர்லாம் ஷார்ட் இருக்கா இல்லை ஓப்பனில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வோல்டேஜ் கொடுத்துட்டு பயாசிங் வோல்டேஜ் நம்ம டிரைவிங் வோல்டேஜ் நம்ம இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், என்னடா இந்த இடத்துக்கு 2 BD 139 140 போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த ஐசிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12012 நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வோல்டேஜ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண முடியல. 3030 இல்லைனா 32 அந்த மாதிரி இன்புட் வோல்டேஜ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் கரெக்டாக போகணும். சார் இந்த ரெகுலேட்டர் சர்க்யூட்டுக்காக பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு ஜீனர் போட்டு இந்த வோல்டேஜ் நம்ம ஃபிக்ஸ்டாக போகிறதுக்காக இந்த BD 139 140 போட்டிருக்காங்க. விசுவலாக நம்ம செக் பண்ணோம், இதில் எதுவும் டேமேஜ் இல்லை. நம்ம இந்த இடத்துக்கு இல்லாத ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மல்டிமீட்டரில் டயோட் மோடில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது PNP டிரான்சிஸ்டர். இப்போ இந்த 2 சைடு ஓகே. இந்த டிரான்சிஸ்டர் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இந்த டிரான்சிஸ்டர் ஓகே. இந்த சைடு பார்த்திங்கன்னா NPN பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு வேல்யூ கம்மியாக காமிக்குது. அது மோனோ ஆம்பிளிஃபையரு. இது பார்த்திங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் மோனோ. இந்த சைடு 2 சேம் டிரான்சிஸ்டர், இந்த சைடு 2 சேம் டிரான்சிஸ்டர். இந்த 2 பேரலாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு டிரான்சிஸ்டரில் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிரைவர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா டிரைவர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா இங்கே ஷார்ட் காமிக்குது. இது என்ன நம்பர் அப்படின்னா டிப் 127 உங்களுக்கு ஷார்ட் காமிக்குது. மேபி இது கூட ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்போ நம்ம இந்த டிப் 127 இந்த 5200 நம்ம ஹீட் சிங்கிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த போர்டிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும்.
இப்போ இந்த ஷார்ட் காமிச்சு அந்த 127 ட்ரான்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த 5200 வந்து ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா நான் அதிலே வந்து இருக்கிற மாதிரி ட்ராக் மட்டும் ரிமூவ் பண்ணும்போது சால்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ட்ரான்ஸில் வந்து அந்த லெக்கில் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷார்ட் காமிக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி எதுவும் காமிக்கலை. அந்த பின்னில் வச்சு பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 130 வந்து நம்மளுக்கு வேல்யூ காமிச்சிது. பார்த்திங்கன்னா அது காமிக்கல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவர் ஸ்டேஜில் வந்து இந்த ட்ரன்ஸ் இருந்ததுனால அதோடைய ஷார்ட் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக இதுக்கு டிரைவிங்கில் வந்து காமிக்கிறனால உங்களுக்கு வந்து அந்த 130 ஓம்ஸ் வந்து காமிச்சிது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 5200 வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்ம இந்த 127 வந்து நம்ம செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸுக்கும் கலெக்டருக்கும் ஓகே, ஓகே. ஆனால் வந்து பேஸுக்கும் கலெக்டருக்கு இருக்குது, பேஸுக்கு எமிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் காமிக்குது. ஸோ பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு வந்து இந்த 127 ட்ரன்ஸ் தான் ப்ராப்ளம். நம்ம இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வந்து நம்ம வோல்டேஜ் எல்லாம் கரெக்டாக வருதா பவர் சப்ளை கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போது 127 வந்து நம்மளுக்கு ஷார்ட் காமிச்சிது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிஎன்பி ட்ரான்ஸ்ட்டு. நம்ம வந்து 127 122 வந்து நம்மளோட ட்ரான்ஸ்ட்டு வந்து கையில் ஸ்டாக் இல்லாதங்காட்டி நான் அதுக்கு பதிலாக வந்து வேறு 139 140 வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். 140 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிஎன்பி ட்ரான்ஸ்ட்டு, 139 வந்து என்பிஎன் ட்ரான்ஸ்ட்டு. நம்ம வந்து இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு வந்து பின் டீட்டெயில்ஸ் வந்து அப்படியே மாறும். இது வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து பேஸாக வரும். அதாவது 127 122க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின் பேஸாக வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 139 140 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின் வந்து எமிட்ரு, ரெண்டாவது கலெக்டர், மூணாவது பேஸ் வர மாதிரி வரும். BD 139 140ல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் வரும். நம்ம வந்து ட்ரான்ஸ்டர் வந்து நம்ம அப்படியே திருப்பி அப்படியே பேக்வேர்டில் போட்டோம்னா நம்ம 127க்கு வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கையில் இல்லாதங்காட்டி நான் வந்து 139 140 வந்து நான் ட்ரைவிங் ஸ்டேஜில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம போர்டுக்கு பவர் சப்ளை வந்து கொடுத்தாச்சு. நம்ம வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்டர் ஆம்பிளிஃபையர் போர்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஸ்டேஜில் வந்து நம்ம டிரைவிங் வோல்டேஜ், ஏஎஸ் ஸ்டேஜில் வந்து நம்ம டிரைவிங் வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஆனால் இந்த ஐசி டைப்பை வந்து பஃபரிங் ஸ்டேஜாக வந்து நம்மளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி நம்ம அது இன்புட் ஸ்டேஜில் வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஐசி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மில்லி வோல்ட் கணக்கில் தான் வந்து நம்மளுக்கு ஆம்பிளிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு நடக்கும். ஸோ வந்து நம்ம இதில் வந்து நம்ம மில்லி வோல்ட்டு தான் நம்ம வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மில்லி வோல்ட்டில் வந்து நம்ம மல்டிமீட்டரை வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிக்கு போகக்கூடிய சப்ளை வந்து கரெக்டாக வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் 14 வோல்ட் வருது. அதே வந்து மைனஸ் வோல்டேஜ் வருதுன்னா மைனஸ் வோல்டேஜ் நம்மளுக்கு வருது. ஸோ நம்ம மில்லி வோல்டேஜ் வந்து நம்ம அவுட்புட்டில் வந்து நம்ம செக் பண்ணுறக்கோசரம், அதாவது ஐசியோட அவுட்புட்டில் வந்து நம்ம செக் பண்ணுறக்கோசரம் நம்ம மில்லி வோல்ட்டில் நம்ம வைக்கிறோம். நம்ம மில்லி வோல்ட்டில் வச்சுட்டு அவுட்புட் வந்து நம்ம இந்த டிரைவிங் ஸ்டேஜுக்கு போட்டக்கூடிய டிரான்ஸ்டருடைய பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் வந்து வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19 மில்லி வோல்ட் வருது. இதுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 17 மில்லி வோல்ட் வருது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த போர்டு வந்து ஒர்க்கிங் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் சிக்னல் வந்து நம்ம கொடுத்து நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஸ்பீக்கரை வந்து நான் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஸ்பீக்கர் அவுட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடம் அது வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நாய்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ஆம்பிளிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நடக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆடியோ சிக்னல் கொடுத்துட்டு ஆடியோ சிக்னல் வந்து கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி. நான் ரசம் என்ன போடுவீங்க? சாக்கு பதில் என்ன போடுவீங்க? ரசம்னு சொல்லணும். ஆமா, நடுவுல இருக்கக்கூடிய எழுத்தை மட்டும் நீங்க மாத்தி சொல்லணும். நான் ரசம்
சூப்பர்ங்க, அருமை. ரமேஷா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஆன்சர் சூப்பரா சொல்லிட்டாரு. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து கிளியர் ஆகிருச்சு. இப்போ வந்து டெட் போர்டை வந்து நம்ம ஒர்க்கிங் போர்டாக ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட் போர்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம டிரான்சிஸ்டரையும் பவர் டிரான்சிஸ்டரையும் வந்து செக் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு போர்டை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பவர் டிரான்சிஸ்டர் வந்து உங்களுக்கு அதிகமாக ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ஹீட் சிங் வந்து நம்ம கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த ப்ரீ இன்புட் ஸ்டேஜில் நம்ம டிரைவர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து அதிகமாக ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படின்னா நல்ல குவாலிட்டியான காம்பவுண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பல ரிப்பேர் வீடியோஸுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.